உதவி செய்ய யாரும் இல்லை, இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த தெய்வீகமான வார்த்தையை நம்பிக்கையுடன் உச்சரித்து இந்த முறையை பின்பற்றினால் உங்கள் சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். தொழிலில் வெற்றி, முயற்சிகளில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி போன்ற பலன்களை அனுபவ ரீதியாக காணலாம். இந்த முறையை தொடர்ச்சியாக 21 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும். முதல் 21 நாட்களில் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்: இந்த 21 நாட்களும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இந்த முறையை பின்பற்ற வேண்டாம். ஆண்களும் பெண்களும் இந்த முறையை செய்யலாம். பெண்கள் தங்களின் மாதவிடாய் சுழற்சியை கருத்தில் கொண்டு இடையூறு இல்லாமல் 21 நாட்கள் நிறைவடையும் வகையில் தொடங்குவது நல்லது. இந்த முறையை வெள்ளிக்கிழமை தொடங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது. இப்போது அந்த தெய்வீக சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன என்பதை பார்ப்போம். ஸ்ரீராம ஜெயம். இந்த நாமம் மிகவும் புனிதமானத. நேர்மையான எண்ணத்துடன் அனுமன் அருளை மனதார வேண்டிக்கொண்டு பச்சை நிற பேனாவால் தினமும் 21 முறை 21 நாட்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுங்கள். நம்பிக்கையுடனும் நல்ல எண்ணங்களுடனும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்ட உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.